முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தாவேகா தலைவர் விஜய் டெல்லியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் ஆஜரானார். அவரிடம் 4 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை தொடர்ந்து நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த விசாரணையானது நிறைவு பெற்றது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் சிவகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கரூர் வேலுச்சாமியாபுரத்துல கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு துயர சம்பவத்துல தமிழக வெற்றி கழக கூட்டத்தோட பரப்புரை கூட்டத்துல இருந்து நடைபெற்ற ஒரு நெருக்கடியில 41 பேர் சிக்கி உயிரிழந்தாங்க. அதாவது 39 பேர் சம்பவ இடம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தாவேகா தலைவர் விஜய் டெல்லி தலைமை அலுவலகத்தில் இன்று ஆஜரானார். அவரிடம் தொடர்ந்து 4 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தப்பட்டது. அந்த விசாரணையானது தற்பொழுது ஒரு முடிவுக்கு வந்து விசாரணை நிறைவு பெற்றுள்ளது. அவரிடம் 100 கேள்விகள் கேட்டு கிடுக்குப்பிடியான விசாரணை நடத்தப்பட்டதாக கூறிய நிலையில் விசாரணை தொடர்ந்து 4 மணி நேரத்திற்கும் மேலாக நடத்தப்பட்டது. அந்த விசாரணையானது தற்பொழுது நிறைவு பெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மீண்டும் இணைப்பில் சிவகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கரூர் வேலுச்சாமியாபுரத்துல தமிழக வெற்றி கழகம் தரப்புல நடைபெற்ற பரப்புரையின் போது 39 பேர் அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி அதே இடத்துலையும், அதாவது வேலுச்சாமியாபுரத்துல நடைபெற்ற அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி 39 பேரும், மருத்துவமனையில 2 பேருமா மொத்தம் 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்த 41 பேர் உயிரிழந்த விவகாரம் நாடு முழுவதுமே ஒரு கடும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில தமிழக அரசு தரப்புல என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஒரு நபர் ஆணையம் போட்டிருந்தாங்க. அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு நபர் ஆணையம் போட்டிருந்தாங்க. அதே சமயம் சிபிஐ என்கொயரி வேணும், எங்களுக்கு ஒரு நபர் ஆணையத்துல எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிபிஐ தரப்புல என்கொயரி வேணும் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகம் தரப்புல நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டது. இதனிடையே இந்த வழக்கை சென்னை தென்மண்டல ஐடியாக இந்த அசாக்கா இருக்கவங்க தலைமையில ஒரு எஸ்ஐடி அமைக்கப்பட்டது. தங்களுக்கு அதிலையும் விருப்பம் இல்லைன்னு கூறப்பட்ட நிலையில தமிழக வெற்றி கழகம் தரப்புல என்ன பண்ணிருந்தாங்கன்னா சிபிஐ விசாரணை வேணும்னு கோரியிருந்தாங்க. இதனை அடுத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு என்ன பண்ணிருந்தாங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு டெல்லியில உள்ள சிபிஐ அலுவலகத்துல ஆஜராக சொல்லி, அதாவது இன்று ஆஜராக சொல்லி ஒரு சம்மன் அனுப்பப்பட்டு அதன் அடிப்படையில அவர் இன்று காலை 11:30 மணி அளவுல அந்த டெல்லியில இருக்கிற சிபிஐ தலைமை அலுவலகத்துக்கு போயிருந்தாரு. அவர்கிட்ட பாத்தீங்கன்னா மொத்தம் 100 கேள்விகள் அடங்கிய தொகுப்பு கொடுக்கப்பட்டு அத்தனை கேள்விகளுக்கும் எழுத்துப்பூர்வமான பதில் தெரிவிக்கப்படுது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா மாவட்டம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கூட்டம் எவ்வளவு வரும் நீங்க எதிர்பார்த்தீங்க, அதே மாதிரி எவ்வளவு பேர் கூடுனாங்க, அதே மாதிரி அதுல நீங்க என்னென்ன தமிழக வெற்றி கழகம் தரப்பையும் சரி என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, அதிகமான எத்தனை மணிக்கு வந்தீங்க உள்ளிட்ட 100 கேள்விகள் அவர் மீது அடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில அவருக்கு பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருந்தது. 11:30 மணி அளவுல விஜய் மற்றும் அவரது வழக்கறிஞர்கள் அதே மாதிரி கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே அங்க டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்துக்கு ஆஜரானாங்க. இவர் வருகையை ஒட்டி ஏற்கனவே ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கூறப்பட்டிருந்த நிலையில அவர் தங்கியிருந்த இடங்கள் அதே மாதிரி சிபிஐ அலுவலகம் உள்ளிட்ட கடும் பாதுகாப்புக்கு உட்பட்டிருந்தது. இந்நிலையில கடந்த 4 மணி நேரத்துக்கு மேலாக அவருக்கு நடைபெற்ற விசாரணை தற்போது நிறைவடைந்துள்ளதுன்னே சொல்லலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்திய இந்த பிரச்சனைகள்ல சிபிஐ ஏற்கனவே பல்வேறு நபர்கள் மீது விசாரணை நடத்திருந்தது. எப்படி பார்த்தீங்கன்னா தமிழக காவல்துறை ஆணையாளராக இருந்த டேவிட்சன் ஆசீர்வாதம், தற்போது டிஜிபியாக உள்ளவர் மீது பலவர் மீது அந்த சிபிஐ தரப்பு ஏற்கனவே என்கொயரி போயிருந்தது. தற்போது அவர் விஜயும் தன்னோட இறுதிக்கட்டமாக உள்ள தன்னோட விசாரணை முடிச்சுட்டு தற்போது அவர் விசாரணை முடிச்சிருக்கிறதா சொல்லி முதல் கட்ட தகவல்கள் வெளியே வந்திருக்கு. ஏறத்தாழ இந்த கரூர் சம்பவம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நிலையில தற்போது அதன் தலைவரான விஜய் மீதும் குற்றச்சாட்டு கூறப்பட்டிருந்த நிலையில அவரும் தற்போது ஆஜராகி தன்னிலை, அதாவது தன்னை என்ன நடந்தது, யார் இதுல கலந்துக்கிட்டோம், என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது, மாவட்ட நிர்வாகம் தரப்ப என்ன பண்ணாங்க, மாநில அரசு என்னெல்லாம் பண்ணாங்க உள்ளிட்டவர்கள் எழுத்துப்பூர்வமா தற்போது பதிலளித்து விட்டு சிபிஐ அலுவலகத்தில் இந்த சட்ட நேரத்தை வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி சிவகுமார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக டெல்லி தலைமை அலுவலகத்தில் சிபிஐ விசாரணைக்காக விஜய் ஆஜராகியிருந்தார். இவரிடம் தொடர்ந்து 4 மணி நேரத்திற்கும் மேலாக நடத்தப்பட்ட விசாரணை தற்பொழுது நிறைவு பெற்றுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் சிறப்பு செய்தியாளர் கிருபா இணைந்திருக்கிறார். வணக்கம் கிருபா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம்.
வணக்கம் அபிஷேக். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ அதிகாரிகள் அடுத்த கட்டமாக தாவேக தலைவர் விஜயை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்திருக்கின்றனர். இதற்காக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான தாவேக தலைவர் விஜயிடம் 4 பேர் கொண்ட சிபிஐ அதிகாரிகள் 3 மணி நேரத்துக்கும் மேலாக விசாரணை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஒரு நிலையில் தான் 3 மணி நேரமாக அதிகாரிகள் தொடர்ந்து அவரிடம் கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்டு விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. கரூர் கூட்டத்திற்கு 7 மணி நேரம் தாமதமாக சென்றது ஏன், கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது அதை தடுக்க என்ன செய்தீர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட கேள்விகளை பட்டியலிட்டு விஜயிடம் எழுத்துப்பூர்வமாக விசாரணை நடத்தப்பட்டதாகவும் தெரிகிறது. ஏற்கனவே விஜயிடம் விசாரணை நடத்தப்பட்டு வரும் இந்த ஒரு சூழலில் திடீரென டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் 2 காவல்துறை அதிகாரிகள் ஆஜராகி இருந்தனர். அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டதா என்பது குறித்த எந்த தகவலும் இதுவரை வெளியாகாத நிலையில் திடீர் விசாரணை நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தமிழக ஆயுதப்படை டிஜிபியான டேவிட்சன் தேவாசீர்வாதம், திருச்சி மத்திய மண்டல ஐஜி ஜோஷி நிர்மல்குமார் ஆகியோர் ஆஜராகி இருந்தனர். சம்பவத்தன்று காவல்துறை அளித்த பாதுகாப்பில் குளறுபடி இருந்ததா என்பது குறித்து இருவரிடம் விசாரணை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த ஒரு நிலையில்தான் விஜயிடம் நடத்தி வந்த 3 மணி நேரத்துக்கும் மேலான விசாரணை தற்போது நிறைவு பெற்றுள்ளது. தொடர்ந்து அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கும் சூழலில் நாளையும் இந்த விசாரணை நீடிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இதற்காக டெல்லி சென்றுள்ள விஜய் தொடர்ந்து அங்கு தங்கி அடுத்த கட்ட விசாரணைக்கு ஆஜராவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி கிருபா.